விஜயினுடைய அந்த கூட்டம் சேலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமா நடத்தணும்னு நினைச்சாங்க, வேலூர்ல நடத்தணும்னு நினைச்சாங்க. இவர்களுடைய கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. இன்னைக்கு கூட ஒரு செய்தித்தாள்ல பார்த்தேன், 51 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. அதை பார்க்கும் போதே தெரியுது இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு. விஜய் மக்களை சந்தித்தால், விஜய் மக்களை தேடி சென்று விட்டால் விஜயினுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இதுதான் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அது திமுக அரசுக்கும் தெரியும். அப்ப என்ன பண்றாங்க, அதிகாரம் கையில இருக்கிறதுனால நிறைய நிபந்தனைகளை போட்டு பாத்தீங்கன்னா அவங்களை லாக் பண்றாங்க. இப்ப பாருங்க, சேலத்துல அவர் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தணும்னு முடிவு பண்ணி பர்மிஷன் கேட்கிறாரு. ஆனா நீங்க 5000 பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை விதிச்சா நீங்க எப்படி கூட்டம் நடத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆனா இது எதுவுமே புரியாம மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்றாரு, தேர்தல் வந்துருச்சு, எடப்பாடி அங்க போறாரு, ஸ்டாலின் இங்க போறாரு, இவர் மட்டும் வீட்டிலேயே உட்காந்துருக்காருன்னு ஒரு பழியை சுமத்துறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் வெளியில போவதற்கு தானே சட்டப்பூர்வமா எல்லா விஷயத்தையுமே பண்றாங்க. ஆனா அதை இவங்க அதிகாரம் இருப்பதால் இவர் முடக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. விஜய் வெளியே வர முடியாத அளவுக்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது இந்த விஷயம் தான். ஏன்னா துரதிர்ஷ்டவசமா கரூர்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை, நிபந்தனையை மீறி விஜய் வெளியில வர்றதுலயே ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. நீங்க அரசியல் செய்யணும் அப்படின்னா என்னை முடக்கி பாக்குறாங்க, நான் அதுக்கு கட்டுப்பட மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, என்னை கைது பண்ணிக்கன்னு கூட இவர் கிளம்பி வந்துடலாம். ஆனா அப்படி அங்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம், உயிர் சேதம் நடந்தா விஜயால பாத்தீங்கன்னா காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாது. அப்படி ஒரு சிக்கலாயிடும். அதனால பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை வடிவமைக்கணுங்கிறதுனால அவரு காத்துக்கிட்டு இருக்காரு. பட் அதே நேரம் திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சூரிய வெளிச்சத்தை கைக்குட்டையால எல்லாம் மறைக்க முடியாது. அதனால விஜயினுடைய எழுச்சியை, ஏன்னா விஜய்க்கு மக்கள் தருகிற அந்த ஆதரவை இந்த மாதிரியான நிபந்தனைகளால எல்லாம் தடுத்துட முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க அவருக்கு நிபந்தனை விதித்து அவரை முடக்க நினைச்சீங்க அப்படின்னா அது மக்கள் கிட்ட அனுதாபமா மாறும். அந்த அனுதாபம் வாக்குப்பதிவு விஜயினுடைய ஆதரவாக மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய